இன்னைக்கு மண்வாசம் சேனலில் வர தீபாவளிக்காக ஸ்பெஷலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலகாரம் செய்ய போகிறேன். இன்னைக்கு சோமாசி செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். தேங்காயை வதக்கிக்கிறேன். ஒரு தேங்காயில் ஒரு மூலி பாதி போட்டுக்கிறேன், திருவி வச்சிருக்கிறேன். அதை வதக்கிறதுக்கிறேன். எண்ணெய்னா ஊற்றக்கூடாது தேங்காய் வதக்கிறதுக்கு. தீபாவளினாலுமே குழந்தைங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு வெடிக்கிறது, பலகாரம் சாப்பிட்றது, இதான் தீபாவளி கொண்டாடுறது. பிள்ளைங்களோ குழந்தைங்கள பெரியவங்களே எல்லாருமே தீபாவளினா ஒரு பலகாரம், புத்தாடை கட்டணும், பட்டாசு வெடிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலகாரம் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு தீபாவளிக்கு கொடுக்க வேண்டியது தான். வதங்கிடுது, எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ரவை வறுக்கணும். ரவையை வறுக்கிறதுக்காக நெய் போட்டுக்கிறேன். 200 கிராம் ரவை, 1/2 கிலோ மைதா மாவு, 1 கிலோ மைதாவுக்கு 40 சோமாசு தான் வரும். அது ஒரு சின்னதாக சைஸாக போட்டால் 40 வரும். கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டால் 30 சோமாசு தான் வரும். 1 கிலோ மைதா மாவுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறேன். 200 கிராம் ரவை எடுத்துக்கிறேன். 100 கிராமு பொட்டுக்கடலை வறுகடலை, ஒரு 15 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். அதில் வறுத்து ரவை, தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சிக்கணும். ரவை வறுப்பட்டுறது பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பொட்டுக்கடலை வறுத்த கடலை தான், உடச்ச கடலை. அது சும்மா சூடு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். மாவு பேசிதான் போதும், சூடாகிடுது. ரவை கூட சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, முந்திரி பருப்பு, உடச்ச கடலை, பொட்டுக்கடலை அது சூடு பண்ணி தான் வச்சுருக்கிறேன். 2 வறுத்துக்கிறேன். இதை அரைச்சிக்கிறேன். தேங்காயை வதக்கி வச்சுக்கிறேன். சர்க்கரை 1/4 கிலோ சர்க்கரை, 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இது கொட்டி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன். வதங்கின தேங்காய் இலையாக இருக்கும். அது கொஞ்சம் இந்த ரவை கூட சர்க்கரை கூட போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். இதுமாரி அரைச்சிக்கணும். குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம சோமாசு மென்று சாப்பிடக்குள்ள இந்த தேங்காய், ரவை, இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் நம்மளுக்கு மென்று சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா அந்த சீனி அப்படியே ஒரு
மாதிரியாக இருக்கும், செட்டான மாரி. அரை கிலோ மைதா மாவு பேசி வைக்கிறேன் சோமாஸுக்கு. நெய் கொஞ்சம் போட்டுக்கிறோம், சால்ட் உப்பு திட்டமாக. ஏன்னா உப்பு சேர்த்தா தான் அது இனிப்பும் உப்பும் சேர்ந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வெறும் இனிப்பு எடுக்காது. எதுலேயுமே கொஞ்சம் உப்பு கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு உருட்டுற அளவுக்கு பதமாக பேசிக்கணும். மாவு உருட்டுற பதத்துக்கு பேசிக்கிட்டேன். இப்போ சோமாஸுக்கு ஊற்ற வேண்டியதான். இந்த மாதிரி அச்சு இருந்தால் அச்சில் செய்யுங்க, இல்லைன்னா கையாலேயே வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ தான் எல்லாம் அச்சு, அப்போல்லாம் கையால் தான். எந்த நெல்லை கட்டது விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் கையால் தான் நாங்கள் செய்வோம். எத்தனை கிலோ மாவு நைட்லாம் உட்காந்துக்கின்னு செய்வோம். முறுக்கு, சோமாசு, அதிரசம்னு அதெல்லாம் நாங்கள் செய்வோம். விசேஷத்துக்கு செய்கிறோம்னா அவங்கவுங்களுக்கு கொடுக்குறதுக்கு வேறு செய்யணும். நைட்டுக்கெல்லாம் கண்ணு முழிச்சுன்னு செய்வோம். இது மாதிரி இப்படி கையால் மடிச்சுக்கலாம். கையால் மடிக்கிறதா இருந்தால் அது மாதிரி வச்சு மடிச்சுக்கலாம். அச்சில் செய்கிறதா இருந்தால் இந்த 2 சைடு இந்த குழியாக இருக்கிற இடத்த அப்படி விரலால் அழுத்திட்டு அதில் கொஞ்சம் அந்த பக்கம் அந்த சைடில் இந்த சைடில் கொஞ்சம் வச்சு மடிச்சிடணும். சோமாஸு எல்லாம் மடித்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வானல் காஞ்சிடுது. கடலை எண்ணெய் தான் நம்ம போட்டு பொரிச்சு சோமாஸை போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ மடித்து வச்சுக்கிற சோமாஸை போட்டுக்கிறேன். சோமாஸு வெந்துடுது. நம்ம மடிக்குள்ளே சின்னதாக தான் இருந்தது. இதுமாரி ஊர் மாதிரியே ஏந்திருக்கணும். சோமாஸு மாவு பேசிட்டு உருட்டி இது மடிக்கிறது தான் லேட் ஆகும். உடனே உடனே மடித்து வச்சுட்டோம்னா போட்டு எடுத்துடலாம்.
சோமாசு இன்றைக்கி செஞ்சுருக்குறேன் மண்வாசம் சேனலில். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுங்க. தீபாவளிக்கு செய்யுங்க. இதுமாரி பலகாரம் செஞ்சு குழந்தைங்களுக்கு தீபாவளிக்கு கொடுங்க. எல்லோரும் பெரியவங்களும் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதாக சாப்பிடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பாதுஷா செய்கிறேன், செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இதெல்லாம் வெளியில் வைக்கக்கூடாது. ஒரு 15 நாளைக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ வாளிலையோ வச்சுக்கணும்னா எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த நல்லா முறன்னு இருக்கும். இல்லைனாக்கா நமுத்துடும். இந்த சோமாஸ்லாம் இதெல்லாம் நமுத்துடும் மைதா மாவுன்றதால. அதனால் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும், நம்ம எடுத்து சாப்பிட்ணும். நல்லா சூப்பராக இருக்குது. இதேமாரியே நீங்களும் செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடும். இதுமாரி ஐட்டம் செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்டா கடையில் வாங்கி கொடுக்குறத விட இதுமாரி செய்யுங்க நீங்கள்.